ஹாய் மக்களே, ஆடி மாதம் பிறந்துருச்சு. நம்ம கூழ் சிம்பிளாக எப்படி குக்கர்லேயே செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ 1/4 டம்ளர் பச்சரிசினாலும் சரி தான், இல்லை புழுங்கல் அரிசினாலும் சரி தான் எடுத்து கழுவி அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ அந்த டம்ளரில் 2 கப்பு அளவுக்கு ராகி மாவு எடுத்துடுங்க. அதே கப்பில் 5 கப்பு தண்ணியை விட்டு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் அடுப்பை பற்ற வச்சுக்கிட்டு குக்கர் எடுத்து வைங்க. அந்த அரிசி நம்ம அரைச்சி வச்சு அரிசி எடுத்து போட்டுக்கிட்டு 1/4 டம்ளர் அரிசி எடுத்துருக்கோம். அதுக்கு 3 டம்ளர் தண்ணி அளவு வச்சு மூடி போட்டு விட்டுருங்க. அது 3 விசில் வரட்டும். இப்போ பாருங்கள், இது நல்லா வெந்து வந்துருச்சு. ஏன் அரிசியும் இந்த கேழ்வரகு மாவை நம்ம சேர்த்து போட மாட்டோம்னா அது வேகாது. அந்த அரிசி நொய் அரிசி வேகாது. அதனால தான் தனித்தனியாக நம்ம வச்சு எடுக்கும். பாருங்கள், இப்போ இந்த மாவு கரைச்சி வச்ச மாவை நம்ம அதில் உள்ள குக்கரில் ஊற்றிக்கிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா அல்வா மாதிரி அழகாக வெந்து வந்துருச்சு பாருங்கள். இப்போ இந்த ஆற வச்சு நம்ம இப்போ கூழ் கரைச்சிக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தை எடுத்து எங்களுக்கு தேவையான அளவுக்கு நாங்கள் எடுத்து கரைச்சிக்க போகிறோம். ஆனால் மீதி இருந்துன்னா நீங்கள் அதை ஃப்ரிட்ஜில் கூட எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு வாரம் நாளும் வச்சு எடுத்து நம்ம கரைச்சி குடிச்சிக்கலாம். இப்போ அதுக்கு தேவையான அளவு ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு வெங்காயம், 1/4 டம்ளர் புளிச்ச தயிர், தேவையான அளவு உப்பு போட்டு நீங்கள் அதை கரைச்சி எடுத்துக்கோங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணி லைக் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம்.